Bible study of albums. ஆல்ஃபா வேர்ட் மினிஸ்ட்ரிஸோட பைபிள் ஸ்டடிக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். தேவனை பற்றி அறிந்து கொள்ளவும், அவரை ஆராதிக்கவும், அவரோடு இணைந்து ஜீவிக்கவும் நாம் போகலாம். இப்போ லெட்ஸ் டர்ன் our Bibles to Isaiah 51:7. ஏசாயா 51 அதிகாரம் வசனம் 7. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவிக்கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். இப்போ இங்கிலீஷில் நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்து வைத்திருக்கிற ஜனங்களே. வேதத்தை இருதயத்தில் பதித்து வைத்திருக்கோம். நம்ம முதல்ல பார்த்தோம், நமக்கு ஒன்று நீதி கிடையாது. நம்ம செய்கிற காரியங்களெல்லாம் எதுவுமே தேவனுக்கு முன்பாக ஃபிட்டாக இருக்காது. நம்ம ஃபிட்டாக்குகிறவர் கர்த்தர் இயேசு. அப்போ அவர் யார் என்பதை முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, வேதத்தை நம்முடைய இருதயத்தில் பதித்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த வேதத்தை இருதயத்தில் பதித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இப்போ சில இடத்துல போட்டிருக்கு, இதை வாசிப்போம். சங்கீதம் 119. இந்த சங்கீதத்தை அதிகமாக வாசிங்க. 105வது வசனத்தை. சங்கீதம் 119 அதிகாரம் வசனம் 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. உமது வசனம் என் கால்களுக்கு தீபம். அப்படின்னா இருட்டில் நடக்கும் போது லைட், வசனம் தான் நமக்கு லைட்டு. எப்படி நடக்கணும் அப்படின்னு போகிறது. வசனத்துக்கு கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு. ஆக்சுவலாக நீங்கள் ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வெளிநாடுலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மெர்க்குரி லைட் இருக்கும், இல்லாட்டி இந்த லைட் வெள்ளை கலர் லைட்டை போட்டுருவோம். கம்ப்ளீட்டாக அந்த எல்லாமே வெளிச்சமாக தெரியும். யூ கேன் டிரைவ் ஆஸ் ஃபாஸ்ட் as பாசிபிள். நம்ம ஊரில் அது இருக்காது. பாதி தூரம் இருக்கும், பாதி தூரம் இருக்காது. இட்ஸ் ஆல் ரைட். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, எதுக்கு வரேன்னா, அந்த வெளிச்சங்கள் இருக்கும்போது நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலையும் தேவனுடைய வெளிச்சம், அதாவது வசனம் இருக்கும்போது நம்மளால் செய்ய முடியும். அதுதான் வசனம் ரொம்ப முக்கியம். என் வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது அப்படின்னு ஒன்று போட்டிருக்குது. அப்புறம் 97வது வசனத்தை பாருங்கள். 97வது வசனம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவர் ஆக்குகிறீர். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. அதாவது இந்த 119 சங்கீதத்தை எடுத்து பார்த்தீங்கனாலே, இது ஆத்தர் தாவீது தான் நினைக்கிறோம். ஆனால் இது ஒவ்வொரு ஆல்ஃபபெட், ஹீப்ரு ஆல்ஃபபெட்டை போட்டு எழுதியிருக்குது. உமது வேதத்தில் நான் எவ்வளோ பிரியமாக இருக்கிறேன். நம்ம வேதத்தை வாசிக்கிறதுல பிரியமாக இருக்கணும். ஏனென்றால் அதுதான் லைஃப் கிவிங். நம்மளுக்கு லைஃப் கிவிங் பண்ணுது. தேவனோடு நமக்கு ஒரு உறவை ஏற்படுத்துகிறது. அதான் போட்டிருக்கு, எவ்வளோ பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுவதும் அது தியானம். ஒரு நாள் ஃபுல்லாக 24/7. 12 மணி நேரம் தூங்குகிறோம். இப்போ கவர்மெண்ட்டில் கூட ஒரு ரூல் போட்டிருக்காங்க, 12 மணி நேரம் வேலை செய்யணும் எல்லோரும். இது நேச்சுரலாக வரும். இது India is a democratic country, but still it will all come. ஏன்னா அது மாதிரி தான் போயிட்டுருக்கு, உலகம் போயிட்டுருக்குது. கொரோனா வைரஸ் வந்துச்சு, ப்ரொடக்ஷன் குறைஞ்சி போச்சு, எதுவுமே செய்ய முடியல. இவங்க என்ன நினைக்கிறாங்க, 12 மணி நேரம் வேலையை ஷிஃப்ட் பண்ணால் மேக்கப் பண்ணி ஓரளவுக்கு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. that's not going to solve the problem. பட் நீங்கள் வேதத்தில் இருந்தீங்கன்னா எல்லா இருதயங்களையும் ஆளுகிற தேவன் நமக்கு உதவி செய்வார். அதான் போட்டிருக்கு, நான் உமது வேதத்தில் நான் எவ்வளோ பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுவதும். இதில் போட்டிருக்கு யாஸ்டிக்கு,
நம்ம வெற்றிக்கு காரணம் வந்து நம்ம வேதத்தில் எவ்வளோ பிரியமாக இருக்கிறோம். வேதத்தை கொஞ்சமாக பிரியமாக இருக்கிறோமா இல்லை முழுவதுமே பிரியமாக இருக்கிறோமா, அதுதான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு நாள் முழுவதும் தியானம். அப்படின்னா எப்படி தியானம் படிச்சுக்கிட்டே இருக்க முடியும்? பைபிளை படிக்க முடியாது. அப்போ சமையல் பண்ணும்போது ஒரு வசனத்தை படித்து கொண்டோம், அதை ஸ்திரீகள் சமையல் பண்ணும்போது அதை யோசனை பண்ணுறோம். ரெண்டாவது வந்து ஆண்கள் வேலை செய்யும்போது ஒரு வசனத்தை பண்ணுறோம். மேபி ஆஃபீஸில் போய் உட்காரும்போது ஒரு ஜபத்தை பண்ணிவிட்டு, ஆண்டவரே எனக்கு எங்கள் எல்லா சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குவேன்னு சொல்லிட்டு எனக்கு ஞானம் உள்ளாக்கும், இன்றைக்கு எனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யறதுக்கு திறனை தாரம் அப்படின்னு கேட்டுட்டு ஜபம் பண்ணிட்டு செய்யலாம். அதான் போட்டிருக்கு 98வது வசனத்தில், நீர் உமது கற்பனைகளை கொண்டு என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவர்களாக்குகிறீர். அப்போ யார் நம்மளை ஞானமாக்குறது? கர்த்தர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து புஸ்தகத்தை படிக்கிறதுனால நம்ம ஞானம் வர்றது இல்லை, கர்த்தர் தான் ஞானமாக்குகிறார். கர்த்தர் கண்டுபிடிச்ச பூமியவே இன்னும் சரியாக பூமியவே ஆராய்ச்சி பண்ண முடியல, நம்மளுக்கு வானத்தையும் ஆராய்ச்சி பண்ண முடியல, ரெண்டு நடுவில் உட்காந்துருக்குறோம் நம்ம. இதான் மனுஷர்களோட நிலைமை. ஆனால் கர்த்தர் சொல்லிக் கொடுக்குறாரு, இப்படி நடன்றாரு. அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் சில இடத்துல போட்டிருக்கோம் நீதிமொழிகளில், ப்ரொமோஷன் கமன்ஸ் ஃப்ரம் த லார்ட். அதாவது உங்களுடைய முன்னேற்றம், தட் இஸ் உங்களுடைய பதவி உயர்வு, அது எங்கேருந்து வருது? தேவனிடத்துலேருந்து வருது. அதான் இப்படி தான் இருக்குது. அதிகமாக ஞானம் உள்ளவர்களாக இருக்கும்போது செய்கிறார். ஞானம் உள்ளவராக இருக்கிறீர், அவைகள் என்றென்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. இது மாதிரி தான். இன்னொன்று வசனம் பாருங்கள், 101வது வசனத்தை பாருங்கள். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். அதாவது நான் வழிகளை காத்து நடக்கும்படிக்கு பொல்லாத வழி இருக்குது, பொல்லாத வழி இருக்குது தெரியும் எனக்கு, ஆனால் அதுக்கு விலக்கிறேன். அதுக்கு விலகி போயிட்டு நான் உமது வசனத்தை வாசிக்கிறேன், உமது வசனத்தில் என்ன போட்டிருக்குதுன்னு பார்க்குறேன். ஏன்னா அதுதான் நடத்த போகிறது. அப்புறம் பாருங்க, நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். இவன் கிளீனாக போட்டிருக்கு, எல்லாமே போட்டிருக்குது. உமது வார்த்தைகள் என் நாவுக்கு இனிமையானவைகள். நம்ம வாயிலேருந்து எத்தனையோ வார்த்தைகள் வருது. வார்த்தைகள் ஃபெயிலியரோட வார்த்தைகளும் வருது, வெற்றியுள்ள வார்த்தைகளும் வருது. அப்போ நம்முடைய வாயில் கர்த்தர் என்னத்தை போடுறாரு? தேனிலும் அதிகமாக மதுரமாக இருக்கிற அவருடைய வார்த்தையை போடுகிறார். அது நமது வெற்றிக்கு காரணமாக இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க தேவ ஜனமே. நமது வெற்றியை தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்மளுக்கு வெற்றியுள்ள வழியை நியமித்து, நம்மளுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் டேட் ஒன்று கொடுத்து, எக்ஸ்பைரி டேட் ஒன்று கொடுத்து நம்மளை அந்த பூமியில் அனுப்பிச்சி வைக்கிறாரு. நம்ம இங்கே வந்து மறந்துடுறோம், அது எல்லாத்தையும் மறந்துடுறோம். அப்போ என்ன போட்டிருக்கீங்க? உமது வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், அவைகள் தேனிலும் மதுரமாக இருக்கும். தேன் ரொம்ப தித்திப்பாக இருக்கும், அதை விட அதிகமாக இருக்குது. உமது கட்டளைகளால் நான் உணர்வடைந்தேன். உம்முடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எனக்கு உணர்வு கொடுக்குது. ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லா அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணி பார்க்கலாம். இதனால ரிசல்ட் என்ன, ஃபைனல் ரிசல்ட் என்ன வந்து ஒன்றுமே இருக்காது. அப்புறம் இது ஒன்று, இன்னொரு வசனம் படிப்போம். 89வது வசனத்தை பாருங்கள். கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. இந்த வசனம் ரொம்ப முக்கியம். எப்பவுமே காட் வந்து அவர் when he created the heavens and the earth எல்லாம் செய்யும்போது கூட இஸ்ரவேல் புத்திரர்கிட்ட சொல்கிறாரு, நான் வானத்தையும் பூமியும் உங்களுக்கு சாட்சியாக வச்சுட்டேன்ட்டாங்க. இது வந்து நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாது. நம்ம என்ன வேணால் செய்திடலாம், நம்ம செய்கிறதெல்லாம் அது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. வேணால் இது எடுத்து படிப்போம். உபாகமம் 32
30ஆம் அதிகாரம் 19வது வசனம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் வசனம் 19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. போதும். இங்கே பாருங்க, நீ பிழ, சந்தோஷமா இரு, வெற்றிகரமா ஜீவி. இதுதான் கர்த்தர் சொல்றது. ஆனால் ஏன்னா நம்மளுக்கு தெரியாது. இப்போ அவர் செய்த காரியங்கள் எல்லாத்தையும் இந்த வானமும் பூமியும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம பின்னால் நியாயத்தீர்ப்பு நாட்களில் யார் நம்மளுக்கு விரோதமாக சாட்சி சொல்ல வரணும்னா, நம்ம பேசுகிற பேச்சுகளும் வானமும் பூமியும் தான் சாட்சி சொல்ல போகுது. கர்த்தர் இதை சொன்னாரா ஒன்று சொல்லியிருக்கணும். சொல்லாமல் அவர் நம்ம நியாயத்தீர்க்க முடியாது. எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அவர் நியாயத்திற்க வருகிறாருன்னு சொன்னால், நியாயமாக பேசணும்னா அவர் சொல்லியிருக்கணும் ஏதாவது ஒன்று. இது தப்பு, இது ரைட்டு. இருக்கா? இருக்குது. இப்போ நம்ம படிக்கும்போதே இது எழுதப்படுறது, திருப்பி 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 எழுதப்படுது. அதுக்கு ஒரு உதாரணம் தான் ரெக்கார்ட்ஸ், டேப்ஸ். முதல்ல ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சு, இப்போ டேப்ஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்க? மெஷினில் ரெக்கார்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் ஸ்பீச்சஸ் எல்லாம். மீட்டிங்ஸ் போகும்போது அதை எடுத்து பார்த்துக்கிறீங்க, ரெஃபர் பண்ணிக்கிறீங்க. நம்மளுடைய வார்த்தைகளை மறந்து டேப் பண்ணும்போது கர்த்தர் அவ்வளோ விட்டுருவாரான், கரெக்டாக எழுதி வச்சுருக்காரு. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆண்டவரே நீங்கள் இதை சொல்லவில்லை என்று சொல்ல முடியாது. அதான் போட்டிருக்கு, ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னாக. பாருங்கள், ஜீவனும் மரணம் ஆப்போசிட்டு தான். நல்லா பாருங்க, ரெண்டும் ஆப்போசிட்டாக இருக்குது. ஜீவன் மரணம், ஆசீர்வாதம் சாபம். இதெல்லாம் உங்கள் முன்னாடி வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் ஜீவனை தெரிந்து கொண்டு. நம்ம தான் ஜீவனை தெரிந்து கொள்ள முடியும், ஆண்டவர் செய்ய மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் நம்மக்கிட்ட நீ ஜீவனை தான் தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணார்னா அவர் கடவுள் இல்லை. God cannot force things on us. ஏன் ஒரு அம்மா கேட்டாங்க, ஆதாம் பாவம் செய்ய போகிறான்னு தெரியுமே, ஏன் அவர் தடுக்கலைன்னு சொல்லிட்டு. அவர் தடுக்கலன்னு ஏன்னா அவர் கடவுள். அவர் எல்லாமே தன்னுடைய சாயலில் நம்ம உருவாக்கப்பட்டபடியாக நம்மளை ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். இதை தான் பிசாசு ஏமாத்தினான். நீ தேவ சாயலில் உருவாக்கப்பட்டாய் அப்படின்னா, இது அவன் என்ன சொல்கிறது? இது எழுதப்பட்டிருக்குது, வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. பொய்ய சொல்லிவிட்டான். நீ இது மாதிரி பண்ணினா, அந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா தேவ சாயலில் மாறிடுவேன்னு பொய் சொல்லிவிட்டான். ஆனால் அவர் என்ன படிச்சிருக்காருன்னா, முதல்லேருந்தே நம்ம அவர் சாயலில் தான் படிச்சிருக்காரு. அதனால தான் நம்ம மதிக்கிறார் இவ்வளவு. நான் சம்டைம்ஸ் யோசனை பண்ணி பார்ப்பேன், இந்த மனுஷனுங்க பண்ணுற அட்டகாசத்தில் ஆண்டவர் நீ எவ்வளோ பொறுமையாக இருக்கிறீரேன்னு கேட்குறேன். அந்த கேள்வி கேட்கும்போது நான் யோசனை பண்ணுவேன், நான் அப்படி அவர் பொசிஷனில் இருந்தால் என்ன பண்ணுவேன்? அப்போ நிச்சயமாக ஆக்ஷன் எடுப்பேன், ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுப்பேன். இப்போ நம்ம ஊரில் கோர்ட்டுக்கெலாம் இருக்குது, ஜட்ஜஸ் எல்லாம் இருக்காங்க, சாட்சிகள் எல்லாம் இருந்துச்சுன்னா கொண்டு போய் உட்கார வச்சிடுறாங்க. எங்கே உட்காராங்க? ஜெயிலில் உட்கார வச்சுடுறாங்க. இங்கே ஆண்டவர் அப்படிலாம் செய்கிறதே இல்லை. அவர் இரக்கமுள்ளவர். அவர் குவாலிட்டி என்னது? இரக்கமுள்ளவர், மன்னிப்புள்ளவர், தயவுள்ளவர். அதுதான் மன்னிக்க அவர் பொருதிருக்கிறார்னு போட்டிருக்குது. நம்மளையும் மன்னிக்க சொல்கிறார். ஏன்னா அது அவரோட குவாலிட்டி. அவருக்கு என்னோட குவாலிட்டியை நீங்கள் பிடிச்சிக்கோ, எல்லாரையும் மன்னிச்சு விடு. தீமை செய்கிறவனுக்கு நன்மை தீமை ஒருத்தவன் செய்கிறான், மன்னிச்சுட்டு. யாரோ அன்றைக்கி ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 7 எழுதுறோம், அதை 490 தடவை மன்னிக்கணுமா அப்படின்னு என்கிட்ட சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் நினச்சேன், 490 தடவை சில பேர் நினைக்கணும்னு சொல்கிறாங்க, மன்னிக்கணுன்றாங்களே. அப்போ அவர் எத்தனை தடவை மன்னிச்சிட்ருக்காரு? இவங்க லிமிட் போடுறது 490 தான். எங்கே பைபிளை படிச்சிருப்பாங்க போது. ஆனால் நான் சொல்கிறேன், அவர் எப்போவுமே மன்னிச்சு தான் இருக்கிறாரு.
இன்றைக்கி அவர் தண்டிக்க ஆரம்பித்தாருன்னா நம்ம உண்மை இருக்க மாட்டோம். அவர் என்ன சொல்கிறார், எழுதி வச்சுட்டு பேசாமல் போயிட்டார். ஃபைனலாக பார்த்துக்கலாம். அதான் போட்டிருக்கு, பிழைக்கும்படி நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி ஜீவனை தெரிந்து கொண்டு. ஜீவனை தெரிந்து கொள். லைஃப் கெட் லைஃப். அந்த லைஃபை கொடுக்கறது யாரு? இயேசு. இப்போ அதான் பாவம் செய்த பிறகு மரணம் வந்துச்சு, நம்மளை ஆட்டுக்கொண்டது. திருப்பி அந்த மரணத்திலிருந்து விடுதலை கொடுக்கறது இயேசு. அந்த லைஃப் அவர்கிட்ட தான் வருது. ஒரு மனிதன் உள்ளே வந்து பிறக்கிறான், எல்லாம் தாயின் வயிற்றுலேருந்து வெளியே வரான், எல்லாம் வருது. வந்த உடனே ஊதி விடுறாங்க மூஞ்சில். உடனே ஒயின்னு ஒரு அழுகுறான். அப்போ தான் மூச்சு விழுக்குது, உள்ளே வந்துடுது. ஆனால் உள்ளுக்குள்ளே குரோவாக வரான், வளர்ந்து கொண்டே வருகிறான். சிறு மனிதன் பெருசாகிடுறான். அப்புறம் பெருசாகி அந்த 9 மாதத்துக்கு அப்புறம் வெளியே வந்துடுறான். இப்போ டிமாண்டு ஒரு 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 வருஷம் வரைக்கும் கொஞ்சம் டிமாண்ட் இருக்கும். அந்த டிமாண்டுக்கு அப்புறம் என்னாகும், வேறு மாதிரி ஏர்த்லி டிமாண்டு. இந்த கம்ப்ளீட்டாக அந்த அந்த அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளே இருந்ததெல்லாம் மறந்துடுவான். மறந்துட்டு இப்போ என்ன பண்ணுவான், ஏர்த்லி டிமாண்ட், எனக்கு வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும். இது எல்லோரும் கேட்குறது தான். நீங்களும் கேட்டது தான், நானும் கேட்டது தான், எல்லாருக்கும் வந்திருக்குது. சரி, அப்போ ஜீவனை தெரிந்து கொள்ளணும்னா நம்ம கேட்குறோம், நம்மளுக்கு வேண்டியது வேணும், என்னென்னு வேணும் கேட்குறோம். இதுதான் இன்றைக்கி கர்த்தர்கிட்ட போய் கேட்கணும், ஜீவனை தெரிந்து கொண்டு. அதான் இங்கே போட்டிருக்கு 119 சங்கீதம் 89வது வசனம், கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் எழுதியிருக்கிறது, நிலைத்திருக்கிறது. இப்போ நம்ம ப்ராப்ளம் ஒன்று பண்ணிட்டோம், ஆண்டவர் சாட்சியை எதுக்கு கூடுவார், வானத்தை கூடுவார். அது படம் பிடிச்சி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம நினைப்போம் அப்படியே பீச்சில் உட்காந்து இப்படி பார்த்துட்டு வந்து எவ்வளோ நட்சத்திரம் இருக்குதுடா. இல்லை இல்லை, எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குது நம்மளை. அப்புறம் வந்து 92வது வசனம், சாரி 92. உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். முடிஞ்சிருக்கும், கதை முடிஞ்சிட்ருக்கும். துக்கத்தில் நான் அழிந்து போயிருக்கேன். அப்போக்கு எனக்கு ஆறுதல் படுத்துகிறது எது? கர்த்தருடைய வேதம். ஏன் இதை சொல்கிறேன்னா, இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். இது ஒரு பைபிள் ஸ்டடி, சின்ன ஒரு நீங்கள் கேட்குற 30 நிமிஷம் பைபிள் ஸ்டடியில் எல்லாமே நம்ம இப்போ இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி தானே, எல்லாமே இன்ஸ்டன்ட்டு அப்படியே கேட்போம். ஆண்டவரே எனக்கு இன்ஸ்டண்ட்டாக மோட்சத்துக்கு கொண்டு போய் விட்ருங்க அப்படின்னு கூட கேட்போம். நம்ம இன்ஸ்டண்ட்டு இதெல்லாம் கேட்போம். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் இங்கே பைபிள் வாசனத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், தயவுசெய்து அதை எடுத்துக்கொண்டு போய் வீட்டில் உட்காந்து படிங்க. படித்து தான் புரியும். நான் இன்றைக்கி பைபிள் ஸ்டடியில் உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டில் போய் கேட்டிங்கன்னா அதனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது. போன வாரம் படித்தோம், தேவனுடைய வசனம் விதைக்கப்படுது. எங்கே விதைக்கப்படுது? இருதயத்தில். இப்போ விதைக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. நம்ம எல்லாருடைய இருதயத்துலையும் விதைக்கப்பட்டுட்டு இருக்குது. ஆண்டவரே உமது வார்த்தைகளெல்லாம் வானங்களில் எழுதி வச்சிட்டீங்க, இனிமேல் நாங்கள் இல்லைன்னு பொய் சொல்ல முடியாது. எவ்ரிதிங் இஸ் ரிட்டன். அது எனக்கு வழி காட்டுது. தேனிலும் மதுரமாக இருக்கிறது, என் எதிரிகளிலும் என்னை ஞானம் உள்ளவனாக்குகிறது. என்னுடைய பாஸுகள்லேயும் நான் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறேன், ஐடியா கண்டுபிடிக்கிறேன். ஃபாரோ இருந்தார், அவருக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் யோசேப்புக்கு தெரியுது என்ன பண்ணணுன்ட்டு. அந்த ஞானத்தை கொடுத்தது யார்? நம்ம ஞானம்னா ஒரு சின்ன ஒரு இதுமில்ல, இப்போ ஹைப்போதாலமஸ் மாதிரி இங்கே வச்சுருக்கோம்ல, அதை வச்சு ஞானம் நினச்சிக்கோம். அது ஸ்டூபிடிட்டி ஆஃப் த ஹியூமனிட்டி. Humanism is waste. What we need is Jesus Christ living in us. இயேசு நமக்குள்ள வாழ்வது.
அவர் வந்து உட்காந்து நீ இது செய் இது செய்யாதே அப்படின்னு சொல்லி கொடுக்கறது கரெக்ட். ஏன்னா நம்மளுக்கு தெரியாது என்ன செய்யறது கரெக்டு. நான் கரெக்டாக தான் செய்தேங்க அப்படின்னு. என்னம்மா கரெக்டாக செய்தீங்க? நான் கரெக்டாக போனேன், இது பண்ணேன், அது பண்ணேன், இது பண்ணேன், கிளி ஜோசியம் பார்த்தேன், அந்த ஜோசியம் பார்த்தேன், நாடி வைத்தியம் பார்த்தேன், இது பார்த்தேன், அது பார்த்தேன், அவ்வளவும் தப்பாச்சு. அப்போ ஏன் பேய் தொந்தரவு பண்ண மாட்டான்? டேய் நான் சும்மா இருந்து நான் போயிருந்தேன், எனக்கு பார்த்து கூப்பிட்டுடான்னு. பிசாசு என்ன சொல்லுவான், நான் பாட்டுக்கு போயிருந்தேன், நீ தானே கிளி ஜோசியத்தை வச்சு கூப்பிட்டேன்னு. பாவம் அந்த நான் கிளி ஜோசியத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். அந்த கிளியை வச்சுருவாங்க, அந்த கிளியை பார்க்கும் அப்படி பார்க்கும். அப்போ அதுக்கு ரெக்கையெல்லாம் வெட்டி விட்டுருவாங்க, அப்போ ஓட முடியாது. இப்படின்னுவானுங்க, நெல் எடுப்பானுங்க, இப்படின்னுவானுங்க. உடனே அந்த சீட்டை எடுத்து தூக்கி போட்டுருவோம். அப்புறம் இப்படின்னுவாங்க, திருப்பியும் எடுத்து போட்டுவிடுவோம். இப்படின்னுவாங்க, இன்னொன்று போட்டுருவோம். அவன் பார்த்துட்டே இருப்பான், அவன் மூஞ்செல்லாம் எல்லாரையும் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பான். டக்குன்னு ஒரு இதில் அப்படியே டிப்பான், ஒரு நெல் எடுத்துகிட்டு டக்குன்னு ஒரு சீட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் ஒரு படம் போட்டிருக்கோம். இதுதான் அவனோட வாழ்க்கை எதிர்க்காங்க. ஆமாம், இவ்வளோ தூரம் நம்ம வாழ்க்கை ஒரு படத்தில் உட்காந்துச்சுன்னா நம்மளை மாதிரி ஒரு பரிதவிக்கத்தக்கவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. முட்டாள்களும் பரிதவிக்கத்தக்கவனும். நீ இந்த உலகத்தில் பிறப்பறதுக்கு முன்பே தேவன் உன்னை குறித்து உன் கருவிலை எழுதிட்டார். யுவர் டிஎன்ஏ டெல். இப்போதான் டிஎன்ஏ ஆராய்ச்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை கெடுத்துட்டு இருக்கிறாங்க பிடிச்சி. மனுஷன் டிஎன்ஏயும் மிருக டிஎன்ஏயும் ஒன்றா ஆக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லாட்டி மனுஷ டிஎன்ஏயும் வேறு இதுக்கும் ஒன்றா ஆக்க பார்க்குறாங்க. இதெல்லாம் கர்த்தருக்கு பிடித்தமில்லாத செயல்கள். கர்த்தரோட சார்ந்து நம்ம எங்கே இட்டர்னிட்டிலேருந்து வந்து கிரியேட் பண்ணப்பட்டு வந்தவங்க, தேவனிடத்துலேருந்து வந்தவங்க. அவர் அனுப்பி வைத்திருக்கிறார். அவர் என்ன எதுக்காக அனுப்பி வச்சார்? பூமியில் போய் என்னை ரெப்ரசன்ட் பண்ண, நீ தான் என்னுடைய அம்பாசிடர்னு சொல்கிறாரு. நம்ம இங்கே வந்தோன்னா பூமிக்கு அம்பாசிடராக மாறப்படுறது. அவருடைய அம்பாசிடர் ஆக மாட்டோம், ஆனால் பூமிக்கு அம்பாசிடராக மாறிடுவோம். இங்கே தான் ப்ராப்ளம். மனுஷன் பிறக்கிற வரைக்கும் நல்லதாக இருக்கிறான். அவன் பூமிக்குள்ளே வந்த உடனே ஒரு வருஷம் ஒன்றும் தெரியாது, அம்மா கிட்டே தான் சுற்றிட்டு இருப்பான். ஒன்ஸ் he knows how to walk, he thinks he knows everything. அவனுக்கு எல்லாம் தெரியும். அந்த மாதிரி மனுஷனுக்காக எழுதப்பட்டது இந்த வேத புஸ்தகம். அவன் இந்த வேதத்தை எடுத்து படிக்கணும். இந்த 119 சங்கீதம் ஃபுல்லாகவே வசனத்தை பற்றி தான் போட்டிருக்கு. இன்னொரு வசனத்தை படிப்போம். 113வது வசனம் பாருங்க. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து, வெயின் தாட்ஸ். இப்போ நம்ம இளைஞர்கள், நம்ம வாலிபர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிசாசு வந்து அவங்களுக்கு ஐடியா கொடுப்பான். நானும் ஒரு வாலிபராக இருந்து வந்தவன் தான். அவனுக்கு என்ன சொல்லுவான், அதை பாட்டா அந்த பொண்ணு தாண்டா அவனுக்கு இது கோயிலுக்கு வரதே சைட் அடிக்கிறதுக்கு வருவாங்க. பண்ணிட்டோம், அவனுக்கு ஏற்ற மேட்சை பண்ணி நல்ல இது பண்ணி பெற்றவங்ககிட்ட சொல்லி அந்த ஒரு இருக்கிற பாசிட்டிவ், சொந்த பாசிட்டிவ் சொல்லி நான் இந்த மாதிரி விரும்புகிறேன், எங்கள் 2 பேருக்கும் பொருத்தம் பாருங்களேன் அப்படின்னு கேட்டால் பரவாயில்ல. ஏன்னா நம்ம ஊரில் அப்படி ஒரு பழக்கம் இல்லை. நம்ம உடனே டபக்கு நம்ம பல்ட்டி அடிச்சிடுவோம். பாருங்க, இங்கே ஏன் சொல்லிருக்கேன், வீண் சிந்தனைகளை மாதிரி அதெல்லாம் விட்டு கர்த்தர் எனக்காக எல்லாம் யாவையும் செய்து முடிப்பார். எனக்குன்னு ஒரு ஆளை வச்சிருக்காரு. அந்த அந்த அம்மாவும் நானும் இணைந்து ஒரு குடும்பத்தை கட்ட போகிறோம். இதில் நான் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன். இதுதான் வேத வசனம். ஆதாமுக்கு ஒரு ஏவாளை கொடுக்கிறார். இதுலேருந்து மனுஷன் விலகி போயிட்டு ஆதாமுக்கு ஆதாமையே கொடுக்குறான். அதுதான் ரைட்டுன்றான். இப்போ
அது ஆண்டவருக்கு கோபம் வருது. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தின் மேல் பிரியப்படுகிறேன். வேதத்தில் எனக்கு பிரியம் இருக்குது. இது ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வேதத்தை எல்லாம் போட்டிருக்கோம். 130வது வசனத்தை படிப்போம். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். ஞானமற்றவர்களை ஞானமுள்ளவர்களாக்கும், உணர்வுள்ளவர்களாக்கும். எனக்கு உணர்வுள்ள இருதயம் வேண்டும் ஆண்டவரே. எனக்கு உணர்வில்லாத இருதயம் இருக்கு, சில பேருக்கு இருக்கு, சம்டைம்ஸ் எனக்கே இருக்குது. கோபம் கண்ணை மூடி அகங்காரம் நமக்குள்ள வந்துடுச்சுன்னா உணர்வே போயிடும். எப்படியாவது நம்ம இது பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி ஐடியெல்லாம் வரும். எனக்கு சில ஜாதி ஜனங்களை பார்த்தா இந்த உலகத்தில் பிடிக்காது. நம்ம தேசத்துக்கு கொஞ்சம் மேலே தேசத்தில் இருக்கிறாங்க, அவங்கள பார்த்தாலே பிடிக்காது. எந்த ஊரில் பார்த்தாலும் பிடிக்காது எனக்கு. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இது ரொம்ப கெட்ட புத்தி தானே. அவங்களையும் கர்த்தர் உண்டாக்குனார். என் ஊழியத்தில் இன்னொரு பகுதியில் கருப்பு இனத்தவர்களை பிடிக்காது எனக்கு. கர்த்தர் என்னை பழக வச்சார். நான் அவர்களை இப்போ நேசிக்க கற்றுக்கிட்டேன். அதே தான் எனக்கு. நான் பேதையாக இருந்தேன், தெரியாது. எனக்கு உணர்வுள்ள வணக்கம். ஸோ ஒவ்வொரு வசனமும் அது. அப்புறம் 140வது வசனம் வாசி. உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது. மிகவும் டெஸ்டட். அதாவது இந்த வார்த்தை ஃபெயில் ஆகாது. தேவனுடைய வார்த்தை ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. நான் டெஸ்ட் பண்ணியாச்சு. எத்தனையோ முறை 7 தடவை டெஸ்ட் பண்ணுறான் ஒரு வசனத்தை. டெஸ்ட் பண்ணி புண்ணு மாதிரி வைக்கிறாரு. ஏன்னா சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் ஒரு வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர்கள். வார்த்தைன்றது தேவனுடைய இயேசுவை குறிக்கிறது. உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன். உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் பைபிள் படிக்கும்போது மூஞ்சி குணங்கிட்டு படிக்கிறோம்? எத்தனை பேர் சந்தோஷமாக பைபிள் படிக்கிறோம்? பைபிள் படிக்கும்போது ஒரு தாகத்தோடு ஓடி போய், ஐயோ இன்றைக்கி ஏதாவது நம்மளுக்கு என்னை பற்றி கூறப்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லி படிக்கிறோமா? இல்லைன்னா கடனேன்னு படிக்கிறோமா? நான் எத்தனை நாள் கடனேன்னு படித்த நாட்கள் உண்டு. ஏன்னா சாமி அடிச்சிடுவார். என்ன இந்த பிற மதத்தரிலேருந்து கற்றுக்கோங்க. சாமி கண்ணை குத்துமா? ஒன்றும் கண்ணெல்லாம் குத்தாது. சாமி கண்ணை குத்தும், நம்ம காதை குத்திட்டு போயிடுவாங்க. இப்படி தான் போகுது. காதில் ஒரு ஓட்டை, இங்கே ஒரு ஓட்டை, இங்கே ஒரு ஓட்டை, கடுக்கான் போட்டு உட்காந்துருப்பாங்க. அவர் உட்காந்து அழுதுட்டு இருப்பார், என் பிள்ளைங்கள்லாம் இப்படி இருக்குது. அப்போ அதான் இங்கே போட்டிருக்குது, உமது அடியேன் அதில் மிகவும் பிரியப்படுகிறேன். நான் வேதத்தை வாசிக்கும் போது பிரியப்பட்டு வாசிக்க வேண்டும். எடுத்தோடனே நம்ம என்ன சொல்கிறோம்? ரெமிடி மெஷர் நம்ம கொடுக்குறது. ஐயோ சிஸ்டர் கஷ்டமாக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ண உடனே 91ஆம் சங்கீதம் படி அப்படின்னு ஒரு உடஞ்ச டேப் மாதிரி சொல்லிடுறோம். அவங்களும் இந்த 91ஆம் சங்கீதத்தை படிச்சுக்கினே இருப்பாங்க. நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், எனக்கு இது பைபிள் படித்து வேலை செய்யணும்னு ஆசை. அதனால் அவர்கிட்ட கேட்டேன், என்ன பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நான் இன்னும் படிக்கிறேன். அவர் சொன்னார், ஒரு நாளைக்கு நீ 10 அதிகாரம் படி. நான் 10 அதிகாரம் படித்தேன். ஒவ்வொரு நாளையும் 10 அதிகாரம் படித்தேன். இன்னும் புரியல. அப்புறம் ஒரு நாள் போய் அவர்கிட்ட கேட்டேன், திருப்பி இன்னொரு 10 அதிகாரம் படினார். திருப்பியும் படித்தேன். திருப்பி படிச்சுட்டு கேட்டேன், நீ ஒரு பாவி அப்படின்ட்டாரு. இது சொல்கிறதுக்கு அவர் தேவையில்லை. அது எனக்கு தெரிஞ்சு தான் கேட்குறேன் நான். சரி, இப்படி தான் மக்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின்
இயேசுவை பார், சீஷராக இரு. நீ எங்கள் கோயிலுக்கு வந்தால் தான் ரட்சிக்கப்படுவேன்னு சொல்லாத. இயேசுவின் பார்த்தால் ரட்சிக்கப்படுவாய். சர்ப்பத்தால் கடிக்கப்பட்டவர்கள் சர்ப்பத்தை பார்க்க தொங்கப்பட்ட சர்ப்பத்தை பார்க்கும்போது பிழைத்தார்கள். வெங்கல சர்ப்பத்தை பார்த்தபோது பிழைத்தார்கள். அந்த வெங்கல சர்ப்பத்தை இயேசுவுக்கு அடையாளமாக வைக்கப்பட்டது. இஸ்ரேலர்கள் முறுமுறுத்தார்கள். சர்ப்பம் உள்ள வந்துச்சு, கடிச்சிச்சு. கடித்த உடனே கர்த்தர் என்ன சொன்னார்? வெங்கல சர்ப்பத்தை பாருன்னு. அதான் கிறிஸ்து நமக்காக சாபமானாரேன்னு. ஆல்ரெடி ஒரு ஆள் செத்து போச்சு எனக்காக. நான் முணங்குற என்னுடைய இதுகளுக்காக நான் பாவம் செய்துட்டேன். முணங்கும் போது முறுமுறுக்கும் போது பாவம் செய்துட்டேன். ஆனாலும் ஒரு ஆள் அடிபட்டுருச்சு முன்னாலே, அதுக்கு முன்னாலே. அதை போய் சொல்லுங்கள் பிசாசுக்கிட்ட, இல்லாட்டி அவன் விடமாட்டான். அவன் ஒரு கவர்மெண்ட் லாயர் மாதிரி, அவங்களோட மோசமாக இருப்பான். கவர்மெண்ட் லாயராவது தெரியாது, அவங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியாது, எப்படியோ போயிடுவாங்க. இவனுக்கு எல்லாம் தெரியும். யாராவது பைபிள் பிசாசுக்கு தெரியாதுன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா நம்பாதீங்க. பிசாசுக்கு நல்லா பைபிள் தெரியும். ஏன்னா அவனும் இந்த புக்கு கடையில் தான் வரான். அவன் நல்லா இந்த புக்கை படிச்சிருக்கிறான், தெரியும். இந்த புக்கில் தான் பாயிண்டே எடுப்பான். இயேசுநாதர்கிட்ட பேசும்போது என்ன சொன்னா? பில்டிங் மேலேருந்து குதிங்க, அப்பங்களா மாற்றுங்க. எங்கேருந்து எடுத்தான்? அதெல்லாம் உபாவத்திலேருந்து எடுக்கிறான். அவரும் உபாவத்தை பதில் சொல்கிறாரு. ஆகவே தேவ ஜனமே ஏமாந்து போயிடாதீங்க. இதெல்லாம் நம்ம பரிதாபமாக இருக்குது உங்கள் நிலைமைகளை பார்க்கும்போது. வேதத்தை அனுதினமும் வாசிங்க. அது எனக்கு வேதத்தை அனுதினமும் பாரு, படி, உட்கொள்ளு. அதுதான் எனக்கு சாப்பாடு. அதில் மனமகிழ்ச்சியாயிரு. அது தேடிடும் மதுரமாக இருக்கும். எனக்கு விளக்கு காட்டும், என் பாதைக்கு வெளிச்சத்தை காட்டும். நூற்றி 62வது வசனத்தை வாசிங்க. மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். போதும். இப்போ மிகுந்த கொள்ளை உடைமை. இப்போ திடீர்னு உங்கள் வீட்டில் ஒரு 500 டன் கோல்டு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாங்க? இது வெளிநாட்டில் வேறு மாதிரி ரூல்ஸ் இருக்குது. அவன் அந்த கோல்டு எடுத்துக்குவான், அதுக்குரிய பணத்தை கொடுத்துருவான். நம்ம ஊரில் அதெல்லாம் கிடையாது. உன் வீடே கவர்மெண்ட் எடுத்துக்கும். இதுதான் சோஷியலிசம். எல்லாத்தையும் விட்டுருவாங்க. உங்கள் வீட்டுக்காட்டில் பெட்ரோல் வச்சுன்னா அந்த வீடு காலி. நான் எந்த நாட்டையும் சொல்ல, சில தேசத்தில் அவங்களுக்கு அத்தனை அவ்வளோ $1 மில்லியன் கொடுத்துட்டு பெட்ரோல் எடுத்துக்குவான். அவனே வந்து எல்லா செலவெல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவான். பொக்கிஷம் அதுதான் போடும். பைபிளில் பொக்கிஷத்தை எடுங்க. நிலத்தில் போய் நோண்டி பார்த்தீங்கன்னா ஒன்றும் வராது. மிகுந்த கொள்ளைமுடைமையை கண்டுபிடிக்கிற கடவுள் மகிழ்றது போல வந்துருச்சு வச்சுக்கோங்க. $500 500 டன் கோல்டு கிடைக்குதுன்னு என்ன பண்ணுவீங்க? அதை எடுத்துகிட்டு ஓடுவலாம் பார்க்கலைங்க. தூக்கவே முடியாது. முதல்ல இங்கேருந்து அங்கே ஓடலாம், அங்கேருந்து இங்கே ஓடலாம், இங்கேருந்து அங்கே ஓட எங்கே வைப்பீங்க? பிடிச்சிடுவான் வந்து. என்ன இந்திய நாட்டு சட்டம் சொல்லுகிறது? அது மாதிரி வச்சா முதல்ல கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணும். அவன் வந்து உண்மையான கோல்டா பொய்யான கோல்டா செக் பண்ணுவான். செக் பண்ணி அதில் கொஞ்சம் திருடிட்டு போகிறவங்களாம் திருடிட்டு போயிடுவாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸில் திருடிட்டு போயிடுவாங்க. அகெயின் அப்புறம் கவர்மெண்ட்டுக்கிட்ட போகிறது கொஞ்சம் தான் போகும். அதில் உனக்கு ஒன்றுமே வராது. இருக்கிற கொஞ்சம் வீட்டையும் எடுத்துடுவான். அதுக்கு காம்பன்சேஷனாக உன் வீடு ஒரு கோடி பேர் இருந்துச்சுன்னா அதுக்கு 10 லட்சத்தை கொடுத்து விட்ருவான். இது நடக்கிற விதம். இது ஏன் இதை சொல்கிறேன்? நான் யாரையும் குறை சொல்லலை. இது சில தேசங்களில் அப்படி இருக்குது. இப்போ பொக்கிஷத்தை பார்த்தோன்னே சந்தோஷப்படுறோம்ல.
ஐயோ எனக்கு பொக்கிஷம் வந்துருச்சு. அது மாதிரி தான் தேவனுடைய வசனம், பொக்கிஷம். அடுத்தது 147வது வசனத்தில் வாசிங்க. அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே தியானிக்கும்படி உமது வசனத்தை நான் தியானிக்க போகிறேன். எப்படி தியானிக்க போறேன்? ஒரு நாளைக்கு 2 சாப்டர் இல்லாட்டி 2 சாப்டர் படிச்சுட்டு மூடிட்டு பசாம படுத்துங்கிட்டோம். இது தியானம் அல்ல. 1ஆம் சங்கீதத்தில் போட்டிருக்கோம், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்மளுக்கு இதுக்கெல்லாம் டைமே கிடையாது. 10 நிமிஷத்தில் பிரசங்கம் பண்ணுறேன்னு ஒரு நம்ம நாட்டில் இல்லை, வெளிநாட்டில் கேட்டாங்க. 10 நிமிஷம் இதுக்கு கேட்க, 1 நிமிஷத்தில் ஜெபம் பண்ணிடுறேன், பிரசங்கம் பண்ணிடுறேன். இயேசு நல்லவர், ஆமேன், இறங்கிட்டேன். நீ டைமே இல்லை நம்மளுக்கு. நம்ம டைமில் எங்கே விடுறோம், எங்கெங்கேயோ விட்டுறோம். இன்னொரு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை சொல்கிறேன். நம்மளாலும் கிறிஸ்தவர்கள் ரொம்ப உலகத்தில் உயர்ந்தன்னு நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரோடு டெய்லி பேசாமல் நீ போய் அவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. சொல்லிக் கொடுத்தா தப்பு தப்பாக சொல்லிக் கொடுப்ப. அந்த தப்பு தப்பாக சொல்லிக் கொடுக்கும்போது என்ன செய்வ? நீயும் அவனை பாவம் பண்ண வைப்ப. இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம். ஒரு அம்மா வராங்க, ஒரு அம்மாவோ ஐயாவோ, ஐயா எனக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணுது, 91ஆம் சங்கீதம் படி, கொரோனா வந்துச்சு 91 படி. நம்மளும் ஒரு மந்திரம் மாதிரி தான் வச்சுருக்கோம். இதில் மந்திரம் இல்லை, வசனம் உண்மையை சொல்லுது. நாம் அவரை சார்ந்திருக்கும் போது என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் என்கிட்ட ஒன்றும் வராது. அதை சொல்லி கொடுங்க. அது என்ன சொல்லியிருக்குது? 91 படினா அவன் 91ன்னு படிச்சுடுவான். நான் அப்படி தான் வீட்டில் ஒரு ஆளுக்கு சொன்னேன், பைபிளை படிடான்னு சொன்னேன். 145 150 வரைக்கும் படிடான்னு சொன்னான். என்ன பாஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்க 1 மணி நேரம் படிக்க சொல்கிறீங்க, நான் 2 நிமிஷத்தில் முடிச்சிட்டேன் பாஸ்டர். எப்படிடா இது 2 நிமிஷத்தில் முடிச்சிருப்பான்? எனக்கு ஒரு ஆச்சரியம். என்ன சொன்ன நீ பைபிளில்? சங்கீதம் 145, சங்கீதம் 146, 147, 148, 149, 150, இது சொல்கிறதுக்கு 2 நிமிஷம் கூட ஆகும். 2 நிமிஷமாக எடுத்துக்கிட்டே அது கூட. இப்படிலாம் இருக்காங்க, இப்படிப்பட்ட ஜனங்கள்லாம் இருக்காங்க. அவங்க கூட கேட்டிருக்கலாம், இப்போ கேட்டு இருக்கலாம் நான் பேசுறது, நம்மளை பற்றி பேசலாம் பாரு அப்படி. ஆனால் அவங்களுக்கு தெரியல, பேர்லாம் சொல்ல மாட்டேன். என் மக்கள் இப்படி இருக்கிறாங்க. அவர் பெரிய பதவியில் இருக்கிறாரு, ஆனால் அவர் டைம் இல்லை, 2 நிமிஷம் தான் படிப்பார். பைபிளை 145 என்ன படியா ஃபுல்லாக படியான்னு படிச்சுட்டு வாயான்னு சொன்னால் அதிகாரத்தை பேரை ஒண்டி படிச்சுட்டு வந்துட்டார். ஒன்றும் ஆவலன்னு வேற சொல்கிறார். வேற அது வரைக்கும் நல்லது. அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உங்களுடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ள ரெடியாகிறது. இப்போ 4 மணி 5 மணி எந்திரிச்சு நம்ம ஜோம் பண்ண ஆரம்பிக்கணும்னு நினச்சா அந்த சமயத்தில் பாருங்கள் தூக்கம் சமத்து இழுன்னு இழுத்து விட்ருவான் பிசாசு. ஒன்று உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு லெசன் சொல்லி தரேன். பைபிள் எடுத்துகிட்டு உட்காருங்க, தன்னால் தூக்கம் வரும். ஏன்னா இந்த பாஸ்டர் ரொம்ப ஜோக் அடிக்கிறாருங்க. இல்லை, ஜோக் அடித்து தான் பேசணும். நூற்றி 63வது வசனத்தில் பாருங்க.
பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். பொய் எது? மெய் இயேசுவுக்கு விரோதமாக எது காரணம் செயல்படுகிறதோ அதெல்லாம் பொய் தான். நீ கையில் 4 இதை மாட்டிக்கோ, நைட்டில் வந்து பிசாசு தொந்தரவு பண்ணாது அப்படின்னு சொல்கிறேன், அது பொய். இந்த கட்டிக்கோ, இதெல்லாம் கட்டிக்கோ, இந்த கயிறெல்லாம் கட்டிக்கோணும். எனக்கு இந்த கயிறை வெட்டுறதுக்கே நிறைய டைம் பண்ணணும். அதுக்கு தனி கத்திரிக்காய் வைக்க வேண்டியதாக இருக்குது. வந்து கையில் கயிறை மாட்டிக்கிட்டு கயிறை வெட்டி விட்ட உடனே நல்லா ஆயிடுவாங்க. அதை எவனோ பிஸ்னஸ் பண்ணுறான் வச்சுக்கிட்டு. ஏன் கயிறை கட்டி பிஸ்னஸ் பண்ணுற? பேசாமல் நீ நூல் கண்டு வந்து விட்டு பட்டம் விடு, அது பெட்டர். ரிஸ்டில் கட்டிக்கிறாங்க. தேவனை நாடுங்கள், அவர் நன்மையை தேடுங்கள், அவர் சொல்லுகிற வழியில் நடங்கள், அவரை பின்பற்றி நடங்கள். எழுபத்தி 4வது வசனம். நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். பயந்தவங்கெல்லாம் ஒன்றா சேருவாங்க. ஏன்னா வசனம் வருது, வசனம் தான் ஒன்றாக்குறது. அடுத்தது 62வது வசனம். உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன். இது பாருங்க, இது சொன்னா கேட்க மாட்டாங்கப்பா. இந்த பாஸ்டர் ரொம்ப கெட்டவன், ராத்திரி எந்திரிச்சு படிக்க சொல்றான். இது சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. உண்மையான நியாயத்திற்கு நிமித்தம். இது ஏன் இதை சொல்றோம்னா, இந்த மந்திரம் கிந்திரம் தந்திரம் எல்லாம் பண்ணுறாங்களே, மை பொய் எல்லாம் வைக்கிறாங்களே, அவங்கள கேன்சல் பண்ணுறதுக்கு இந்த வசனம் தான். ராத்திரி எழுந்திரிச்சு அந்த இதுங்களை படிச்சிங்கன்னா, சந்தோஷமாக படித்து ஆண்டவர்கிட்ட துதித்து அவரோட இருந்தீங்கன்னா, இந்த மை பொய் பேய் எதுவும் வராது. மையின்னு அது எது சொல்கிறாங்க, தலைச்சம்பிள்ளையை எடுத்து அதை வெட்டி தலையை இது பண்ணி என்னென்னமோ சொல்கிறாங்க. இது வரைக்கும் நான் நிறைய இடத்துல வேர்ல்டு போயிட்டு வந்துட்டேன். இது வரைக்கும் ஒன்றும் அது மாதிரிலாம் என்ன தொடரலப்பா. நான் ஈவன் ஆஃப்ரிக்காவில் கேள்விப்பட்டிருக்கேன், சார்ஜிங் எலிஃபென்ட் கேன் பி ஸ்டாப்ட், a person can be turned into other things by using all this wicked ways. God hates that. கர்த்தர் அதை வெறுக்கிறார். மக்களுக்காக ஜெபிங்க, அழிந்து போகிற மக்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவருடைய வசனம் அதுதான் சொல்லுது. முப்பத்தெட்டாவது வசனத்தை பாருங்க. உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியேனுக்கு உறுதிப்படுத்தும். உமக்கு பயப்படும்படி எனக்கு முதல்ல எனக்கு செடி கொடுங்க. இல்லாட்டி நான் பாட்டும் கோயிலில் போய் சீட்டை உட்காந்துட்டு சூடாக்கிட்டு வந்துடுவேன். இல்லாட்டி கோயிலுக்கு போகிறது எதுக்கு போகிறோம்? தூங்குறதுக்கு போகிறோம். நல்லா தூங்குவோம். பாஸ்டர் ஆமேன்னு சொன்னோன்னே எந்திரிச்சு ஆமேன்னு சொல்லிட்டு வந்துடுறது. நீர் என்னை நம்பின வசனத்தை உமது நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அவருடைய வாக்கு ப்ராமிஸ் உயிர்ப்பித்தது. ப்ராமிஸ் எழுதி வச்சுக்கிறோம் நம்ம.
மாதம் அப்படி விட்டான்னு வச்சுக்கோங்க, எல்லா ப்ராமிஸையும் அப்படியே தொங்கும், அப்படியே எல்லா ப்ராமிஸும் தொங்கிட்டு இருக்கும், அது பாட்டு தொங்கிட்டு இருக்கும். எத்தனை ப்ராமிஸ்டா அப்படின்னு ஒரு வருஷம் ஃபுல்லாக. அதுதான் சிறுமையில் இருக்க ஆறுதல்னு போடுது. அதை வாசிங்கம்மா திருப்பி. அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. முதல் வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. The promises lifts me up. நம்ம படிக்கும்போது சில வார்த்தைகள் ஆவியானவரால் நம்மளுக்கு தொடப்படும். இது உனக்கு கொடுக்குறேன், எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன அந்த வாக்கு தத்தங்கள் சிறுமையிலே நம்மளுக்கு ஆறுதல். இது இன்னும் படிச்சுக்கொண்டே போகலாம். 9வது வசனம் கொடுத்த பாருங்க, இது படித்து முடிக்கிறேன். 9:18 ரெண்டும். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. கிளீனிங் ஏஜென்ட்டை யாரு? நம்ம இங்கே டிவியில் பார்த்த உடனே என்ன சொல்லுவோம்? என்ன இதுப்பா சோப்பு? என்ன சோப்பு? இந்த சோப்பு, டெட்டர்ஜென்ட் சோப்பு போட்டால் எல்லா அழுக்கும் போயிடும். உள்ளே இருக்கிற அழுக்கை போகிறதுக்கு போய்க்கிறது யார்? வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான், ஒரு வசனத்தின்படி காத்துக்கொள்வதனால. அடுத்தது 18வது வசனம். உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும் படிக்கு என் கண்களை திறந்தருளும். கண்ணு திறக்கட்டும், அதை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. இப்போ நேராக மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் 5 முடிச்சிடலாம். இது இந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கோங்க. மார்க்கு 4ஆம் அதிகாரம் 11-12 வசனம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் வசனம் 11-12. அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் இரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் ஓமைகளாக சொல்லப்படுகிறது. அவர்கள் குணப்படாத படிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத படிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். போதும், இதுக்கு மேலே நான் ஸ்கேர் பண்ண விரும்பல. நான் ஸ்கேரே பண்ணல, நான் உண்மையை சொல்கிறேன். யார் அதை எழுதுனது சொன்னது? ஆண்டவர் தான் சொல்கிறாரு. சில பேர் ரட்சிக்கப்படுவார், அவங்களுக்கு சொல்லுறாரு. சில பேருக்கு ஊமையாக வருது, புரியாது. என்னையா இது? அவர் குணப்படாத படிக்கும், அவர் பாவங்கள் அவர்கள் மன்னிக்கப்படாத படிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களும். அப்படி தானே போகிறாங்க, அப்படியே கண்ணு மூடிட்டே ரோட்டில் நடந்து போவாங்க. திடீர்னு காண போயிட்டுருப்பான். என்ன சாங்கடையில் ஓட்டை போட்டு வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே உள்ளே விழுந்துருப்பான். கேட்டும் உணராதவங்க காதில் ஊதுவாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்னு சொல்லிகிட்டே. இவன் வேறு வேலை இல்லைடா, சும்மா பண்டாரங்க, இப்படி தான் சுற்றிட்டு இருக்குது. இதை அவரே தான் சொல்லியிருக்காரு. வேதத்தை வாசியுங்கள், பயனடையுங்கள், இயேசு யார் என்பதை அறியுங்கள். வேதத்தின் வாக்கியங்களை எடுத்து உங்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதில் அந்த ஜீவ ஊற்றுப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வெற்றியோடு ஜீவிப்போம், சந்தோஷமாக இருப்போம், கடைசி மட்டும் இருப்போம்.
நம்ம கர்த்தருடைய பத்திரிக்கை நேரம் கடந்து செல்வோம். அதை ஆசீர்வதித்து ஜீவனை நம்மளுக்கு கர்த்தர் கொடுக்கும்படி செய்வோம். மெய்யான ஜீவனாக இருக்கிறது உயிர்த்தெழுதல் பங்குல படைக்க தகுதி பெறுகிறோம். அதுக்கப்புறம் நித்திய ஜீவன், இயேசுவோட ஐக்கியம், மெய்யான போஜனம், இவ்வளோ காரியங்களையும் இது எடுக்க போது அடங்கியிருக்குது. இது தெரியாமல் தான் நிறைய பேர் தவறு பண்ணுறாங்க. ஆண்டவரே எங்களுக்கு ஒரு விஷயம் மன்னித்து நாங்கள் சரீரத்தில் எடுக்கும்போது உட்கொள்ளும்போது எங்களுக்கு தைரியத்தையும் பலத்தையும் கட்டளையிடும். ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. இப்பொழுதும் நம்ம ஜெபித்து கடந்து சொல்வோம். தகப்பனே, நன்றியுடன் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனாய் கர்த்தாவே, வசனத்தின் பிரசித்த வெளிச்சம் தந்து எங்களை உணர்வுள்ளவர்களாக்கி கர்த்தாவே உங்கள் கட்டளைகளின்படி நடக்க, உங்கள் வேதத்தின் வசனங்களை தியானிக்க கர்த்தாவே எங்களுக்கு இயேசு எவ்வளோ அவசியம் தேவைப்படுகிறார் என்பதை நான் உணர்ந்து நாங்கள் அவரின் வழியின்படி ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. ஆசீர்வதியும். உமது கிருபையினாலே நிரப்பி வழி நடத்தும் அப்பா. உமது கிருபை இல்லாமல் நாங்கள் ஜீவிப்பது முடியாத காரியம். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பதே உமது சுத்த கிருபை. ஆசீர்வதியும், பலப்படுத்தும். அநேக ஜனங்கள் உம்மை அறிந்து உம்மை பின்பற்றி வரத்தக்க கிருபை தாரும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே.